தளபதி விஜய் அவர்களுக்கு என்னோட நன்றியை ஃபஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். பொதுச் செயலாளர் ஆனந்தனுக்கு என்னோட நன்றி. என்னை இந்த லைம்லைட் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்காகவும் என் பேரண்ட்ஸுக்கு என்னுடைய அடுத்த கட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கூட இருந்து இந்த வெற்றிக்காக பாடுபட்ட நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூலூர் வெற்றிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ, ஒரு திமுக மாவட்ட செயலாளர், இதை மீறி நம்ம ஒரு 25 நாளில் ஒர்க் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். அது காரணம் முழுக்க தளபதி தான். தளபதியோட முகம், தளபதியோட ஸ்பீச்சு, அதை வச்சு தான் நாமளும் அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஜெயித்தோம். அதனால் முழுக்க இந்த வெற்றி தளபதி அவர்களே சேரும், விஜய் சாரோடய சேரும். அவர் முகமே போதும். அதாவது பிரச்சாரத்துக்கு வந்தால் என்னென்ன தடை பண்ணாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஊடகத்துக்கு அவங்க எப்படியெல்லாம் தடுத்தாங்க தெரியும். அதையும் மீறி அவர் என் தொகுதி வழியாக போகிறக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர் போனது அதையும் நான் பயன்படுத்திட்டேன். பட் எல்லாருமே அவரோட கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாலே அது சிட்டிக்கு சேர்ந்தது தானே. அதனால் அது ஒரு வகையில் வந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எல்லா மக்களுமே அவர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய அவர் வரல அப்படிங்கிறதெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லை. இப்போ காலையில் வேணா, இப்போ டைம் ஆயிடுச்சு, இந்த அடுத்த ஃப்ளைட் போக முடியாது. காலையில் ஏர்லி மார்னிங் போய் தலைவர் முதல்ல அங்கே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் நிறுவனம். அந்த குளத்தை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி தூர்வாரி அதை தண்ணியை குடிக்கிற அளவுக்கு அதை ரெடி பண்ணணும். அப்புறம் மெயின் ஜிஹெச், அதை ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவல் அதை ரெடி பண்ணணும். மற்றபடி பொது கழிப்பிடங்கிறது எங்கேயுமே இல்லை. எல்லா வில்லேஜ்லேயும் போய் பார்த்தாலும் எங்கேயும் பொது கழிப்பிடம் இல்லை. அந்த பொது கழிப்பிடம் கட்டுறதுக்குண்டான நடவடிக்கை இருக்கணும். குடிநீர் பெரிய இஷ்யூவாக இருக்குது. கலங்கல் சைடு அந்த ஏரியா போகாமல் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா மாதம் ஒரு தடவை தண்ணியே வருது. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அவங்களுக்கு என்ன மீறி போனால் உங்களுக்கு 4-5 மாதம் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஊராட்சியில் இப்போ யாருமே இல்லையே, வில்லேஜ்லேயே இப்போ யாருமே இல்லை, தலைவரால் யாரும் இல்லை. அது இப்போ நலத்திட்டம் பண்ணுறதுல என்ன இருக்குது, நல்லதானு பண்ண போகிறோம். ஏன்னா கிராம மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம செய்ய போகிறோம், தளபதி மூலமாக செய்ய போகிறோம். அதில் ஒன்றும் மாற்று. தேங்க்யூ. ஓகே.